ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நவம்பர் மாத நடப்பு நிகழ்வு தான் பார்க்குறோம். ஸோ அந்த வரிசையில் நவம்பர் 21ஆம் நடப்பு நிகழ்வு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன்று, அரசு பள்ளிகளில் தமிழக மாணவ மாணவிகளிடம் தலைமை பண்பை ஊக்குவிக்கும் வகையில் என்ன திட்டம் தொடங்கினர்? ஸோ என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகிழ்முற்று திட்டம். சரிங்களா? தலைமை பண்பை ஊக்குவிக்கும் வகையில் திட்டம் மகிழ்முற்று திட்டம். தொடங்கி வைத்தவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். மொத்தம் எத்தனை பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா 37,592 பள்ளிகளில் செயல்படுத்த திட்டம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு உணவு தர வளாக சான்றிதழ் வழங்கியது. ஸோ யாருன்னா உணவு பாதுகாப்புத்துறை. சரிங்களா? எந்த மருத்துவமனைக்குன்னா சென்னை ராஜீவ்காந்தி பொது அரசு மருத்துவமனைக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் 14 கடலோர பாதுகாப்பு மாவட்டங்களில் காவல்துறை சார்பில் சி விஜில் 2024 என்ற பெயரில் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது. சரிங்களா? சி விஜில் 2024 என்ற பெயரில் பாதுகாப்பு ஒத்திகை 14 பாதுகாப்பு கடலோர மாவட்டங்களில் நடைபெற்றது. அடுத்து பார்த்திங்கன்னா சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்துக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக உலகளாவிய நிலைத்தன்மை விருது 2024 தங்கம் வென்றது. சரிங்களா? சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு சென்னை மெட்ரோ ரயில் தங்கம் வென்றது. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா 5வது, கலைஞர் கனவு இல்ல திட்டத்தை செயல்படுத்த 3500 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? கலைஞர் கனவு திட்டத்தில் 3500 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. 1 லட்சம் கான்கிரீட் வீடு கட்ட ஒரு வீட்டிற்கு தலா 3,500,000 ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அடுத்து 6 பார்த்திங்கன்னா இந்தியா கயானா இடையே 10 ஒப்பந்தங்கள் கையொப்பமாக இருக்குது. ஸோ அந்த கயானா நாட்டு அதிபர் யார் அப்படின்னா முகமது இர்ஃபான் அலி. சரிங்களா? 1968ஆம் ஆண்டுக்கு பின் வந்த முதல் பிரதமர் என்ற பெருமையை மோடி பெற்றார். சரிங்களா? 1968 வரைக்கும் யாரும் போகலை. அதுக்கு அப்புறம் யாருமே போகலை. அதுக்கப்புறமா இப்போ யார் போயிருக்காருன்னா மோடி அவர்கள் போயிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது 7வது, நிலத்தடி நீர் மேலாண்மை மற்றும் நிலத்தடி நீர் பயன்பாட்டிற்கு மத்திய அரசின் புதிய இணையதளம் அறிமுகம். ஸோ அந்த இணையதளத்தோட பேர் என்ன? புகு நீர் இணையதளம். சரிங்களா? புகு நீர் இணையதளம். ஸோ இந்த டில்லியின் செப்டம்பர் மாதம் நடைபெற்ற இந்திய நீர் வாரம் 2024 மாநாடு மத்திய சல்சக்தி அமைச்சர் CR பாட்டீல் முன்மொழிந்தார். சரிங்களா? யார் முன்மொழிந்தார்னா அந்த புகுர் நீர் இணையத்தை யார் முன்மொழிந்தார் பார்த்தீங்கன்னா ஜல்சக்தி அமைச்சர் CR பாட்டீல் முன்மொழிந்தார். அடுத்தது, வீடற்றோர் 3ஆம் பாலினத்தவர் வாக்காளர் பட்டியலில் சேர்க்க படிவம் 6 சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வீடு இல்லாமல் இருக்கவங்களுக்கு 3ஆம் பாலினத்தவர், அடுத்து மட்டும் இல்லாமல் பாலியல் தொழில் செய்தவர்கள் அவங்க வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க படிவம் 6 சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசின் ஒளிபரப்பு நிறுவனமான பிரசார் பாரதி தனது புதிய OTT செயலியான வேவ்ஸ் அறிமுகம். சரிங்களா? எந்த செயலினா வேவ்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா வாகன சென்சார்களை உள்நாட்டிலே தயாரிக்கலாம் என கூறியவர் யாருன்னா இஸ்ரோ தலைவர் சோம்நாத். அதாவது வாகன சென்சாரை வெளிநாட்டில் தான் தயாரிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ அதை உள்நாட்டிலும் தயாரிக்கலாம் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா இஸ்ரோ தலைவர் சோம்நாத் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்தது, மகளிருக்கான ஆசிய சாம்பியன்ஷிப் கோப்பை ஹாக்கி இறுதிப் போட்டியில் சீனாவை வீழ்த்தியது என இந்தியா. சரிங்களா? மகளிருக்கான ஆசிய சாம்பியன் கோப்பை ஹாக்கி இறுதிப் போட்டியில் சீனாவை வீழ்த்தியது இந்தியா. அடுத்தது, ஸ்பெயினின் 38 வயதான ரஃபேல் நடால் டென்னிஸ் போட்டியிலிருந்து ஓய்வு பெற்றார். சரிங்களா? ரஃபேல் நடால் டென்னிஸ் போட்டியிலிருந்து ஓய்வு பெற்றார். எத்தனை வயதுனா 38. அவர் ஃபஸ்ட்டு கிராண்ட்ஸ்லாம் வென்ற போது வயது 19. இப்போ கடைசியாக கிராண்ட்ஸ்லாம் வென்ற போது அவர் வயது 36. அடுத்தது, உலகிலேயே 16 வயதுக்கு உட்பட்ட சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் சட்டம் இயற்றிருப்பதாக ஆஸ்திரேலியா பிரதமர் ஆண்டனி அல்பனீசி கூறியுள்ளார். சரிங்களா? 16க்கு உட்பட்டவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் இயற்றிருப்பதாக யார் கூட்டியிருக்காங்கன்னா ஆஸ்திரேலியாவோட பிரதமர் ஆண்டனி அல்பனீசி கூறியிருக்கிறார்.